வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த எம்எஸ் வேர்டில் வந்து ப்ரிப்பேரிங் ஏ நியூஸ் லெட்டர் டு ப்ரிப்பேர் ஏ நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ், 2 column டெக்ஸ்ட், ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அண்ட் இன்சர்ட்டிங் ஏ கிராஃபிக் இமேஜ் அண்டு பேஜ் லேஅவுட்டு. சரி, ஓகே. ஒரு நியூஸ் பேப்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து வேர்டு டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம்ல, அதுக்காக வந்துட்டு அது ரேண்டமாக வரக்கூடிய டெக்ஸ்ட்டு உங்களுக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேரிங் ஏ நியூஸ் லெட்டர் டு ப்ரிப்பேர் ஏ நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ். ஓகே, இப்போ பார்டர்ஸ்குள்ளே போகணும். அப்படின்றப்ப சரி, ஓகே. இதாக இருக்குது பேஜு, கலரு, பேஜு, பார்டர்ஸ். இப்போ வந்து பேஜ் பார்டர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்டரோட திக்னஸ் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு பாக்ஸ் டைப்பில் வேணும், ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்டர் வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 2 column டெக்ஸ்ட்டு. 1 minute. நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ், 2 column டெக்ஸ்ட்டு. இப்போ 2 column டெக்ஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆல், லே அவுட்டு, காலம்ஸை வந்து 2 column டெக்ஸ்ட்டாக மாற்றிடுறோம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஈவனாக இருக்குது, ரைட் சைடு வந்து அன்ஈவனாக இருக்குது. அப்போ வந்து பேஜ் ஜஸ்டிஃபை பண்ணிடும். அதாவது வந்து இந்த ஹோம் டேப்பில் வந்துட்டு இந்த இதை வந்து கிளிக் கொடுத்தா பேஜ் ஜஸ்டிஃபை ஆகிடும். அதுக்கடுத்து வந்து இந்த நியூஸ் லெட்டரை பொறுத்தவரை ஃபஸ்ட் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இதை வந்து ட்ராப் கேப் அப்படின்வாங்க. இந்த ட்ராப் பண்ணிட்டோம்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி, 2 column டெக்ஸ்ட்டு, ஹெடர் அண்டு ஃபுட்டர். சரி, ஓகே. ஹெடர் அண்டு ஃபுட்டர் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, டிசைன் லேஅவுட், ஒரு நிமிஷம். ஹெடர் இதில் வந்து இப்போ வந்து இது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னு வைங்க. இதுக்கு வந்து ஹெட்டிங் வந்து இந்த டாக்குமெண்ட்டு, இந்த டாக்குமெண்ட் டைட்டில் வந்து இந்த ஹிந்து அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபுட்டர். இது வந்து எல்லா பேஜ்லேயும் அது வந்து ஜென்ரேட் ஆகிரும், இந்த ஹெடர் அண்ட் ஹெடர். அடுத்து வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டர். கீழே வந்து ஃபுட்டரில் என்ன இருக்கும், ஒன் சைடு வந்து அவங்களுடைய கம்பெனி நேமு ப்ளஸ்ஸு ஒரு பேஜ் நம்பரும் ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைப் த ஹியர் த ஹிந்து, இதை ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான். அதோடு சேர்த்து அந்த பேஜ் நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, பேஜ் நம்பர் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஹிந்துன்னு அடித்தாலும் ஓகே. இதை லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் பண்ணிடுறோம், இதை வந்து ரைட் சைடு அலைன்மெண்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து வந்துடும். இந்த ஹிந்துன்றதும் வந்து ஹெடர் அண்டு ஃபுட்டரில் வந்து நின்றுருக்கு. க்ளோஸ் த ஹெடர் அண்டு ஃபுட்டர். ஓகே, சரி. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்சர்ட்டிங் ஏ கிராஃபிக் இமேஜ் அண்டு பேஜ் லேஅவுட்டு. ஓகே, இன்சர்ட் ஏ கிராஃபிக் இமேஜஸ். ஓகே, இப்போ இந்த இன்சர்ட் டேப்பில் வந்துட்டு இந்த பிக்சர்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7 இல்லாட்டினா 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து
கிளிப் ஆர்ட்னு ஒன்று இருக்கும், அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, ஜஸ்ட் டிவைஸ். இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு பிக்சர் இருக்குது, நான் பிக்சரை வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்க நம்ம அந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. ஆக்சஸ் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்சர்ட்டில் இருந்துச்சு, இப்போ பிக்சர் ஃபார்மேட்டில் வந்து நிற்கிது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பிக்சரே வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்றப்ப நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஆனால் அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக நிற்காது. அதுக்காக நீங்கள் இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வந்து நியூஸ் பேப்பரை க்ரியேட் பண்ணுறது. அதனால் வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அவ்வளோதான் ஆகும். சரி, வேணா ஒன்று திருப்பி பண்ணிடுவோமா? டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இதை வச்சு. ஓகே, போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பேஜை வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து இன்சர்ட்டில் போகிறோம். இன்சர்ட்டில் போயிட்டு ஹெடர் அண்ட் ஃபுட்டர் கொடுக்கணும். அப்படின்றப்ப இந்த இதில் வந்துட்டு எதையோ ஒன்று எடுத்துருங்க. எடுத்துகிட்டு த ஹிந்து, த ஹிந்துன்றதை கொடுத்துட்றேன். க்ளோஸ் ப்ராக்கெட். திருப்பி இன்செர்ட்டு, ஃபுட்டருக்கு கீழே வந்து நம்ம பேஜ் நம்பர் தான் ஜென்ரேட் பண்ணால் பேஜ் நம்பரை வந்து பாட்டம் ஆஃப் த பேஜில் வச்சு நீங்கள் சென்டர் அலைன்மெண்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர். அடுத்து வந்து பேஜ் பார்டர்ஸ் போகிறோம். பாக்ஸை கிளிக் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். அடுத்து வந்து ஹோமுக்கு போகிறோம். இன்சர்ட் டேப்பில் அந்த ட்ராப் கேப்பு ஞாபகம் இருக்கா? இந்த ட்ராப் கேப்பை வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ட்ராப் டவுன் கொடுத்துட்டோம்னா இது வந்து பெருசாயிரும். இப்போ 2 காலம் டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம். லேஅவுட் போகிறோம். வராங்க, வர சொல்லுங்க. இப்போ இந்த 2 காலம் டெக்ஸ்ட்டாக மாறலை. ஏன் அப்படின்னாக்கா இந்த ட்ராப் கேப் வந்து ஆனில் இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு தெரியாது சிஸ்டம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்ட்டு. இன்னைக்கு தான் அந்த சிஸ்டம்ல நான் வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்படியா? என்னப்பா வேற